தாவீதுக்கு மட்டும் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் ஏன் அவர் எழுதினாருன்றதை கண்டுபிடிச்சேன் அப்புறமா. ஏன் இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு பைத்தியம் போல நடிச்சு ஒரு ராஜாவுக்கு பயப்பட்டு சாப்பாடு இல்லாம இவ்வளோ ஒரு நல்ல அழகான ஒரு வாலிபன், ஒரு 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 நல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஒரு யூத்து பைத்தியம் போல தன்னை மாற்றிக்கொண்டு இருக்கின்ற ஒரு அவலமான சூழ்நிலையில who can write this psalm? சங்கீதம் 34 வீட்டுக்கு போய் படிங்க. சங்கீதம் 34 1 சாமுவேல் 21. கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்காது. இப்படிப்பட்ட நிலையில எழுதுவாரா ஒருத்தர்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதுமே. It is not possible, I cannot do this. Definitely you can also not do this. சின்ன தலைவலிக்கே ஆண்டவரை கோச்சிக்கிறீங்க நீங்க. ஒரு சின்ன ஒரு நஷ்டம், பண நஷ்டம் வந்தா கடவுளை திட்டுவீங்க. நீங்க எதிர்பார்த்த காரியம் கைக்கூடி வரலன்னா கடவுள் உங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஜெபம் அன்னைக்கு நல்லா ஜெபம் கூட பண்ண மாட்டீங்க. நார்மலா ப்ரேயர் பண்ற ப்ரேயர் கூட அன்னைக்கு ப்ரேயர் பண்ண மாட்டீங்க. கடவுள் கெட்டவருங்க, என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதா நடக்கல. இந்த மனுஷன் எப்படி எழுதுறான்? கர்த்தர் நல்லவர், பைத்தியம் போல இருக்கிறான், மிகவும் பயந்து இருக்கிறான், சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கிறான், எழுதுறான் கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா என்பதை ருசித்து பாருங்க.